பொதுமக்களுக்காக தான் மின்சார வாரியம். ஊழியர்களும் அவங்களுடைய 100% பணியாற்றி கடந்த 2 நாட்களாக இரவு பகல் பாகாம பணியாற்றி வராங்க. ஸோ அவங்களையும் வந்து கண்டிப்பா எந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா தவறு இருக்கோ அதை மட்டும் சொல்லுங்க. கண்டிப்பா நடவடிக்கை முதல்வருடைய பேச்சு இதெல்லாம் கண்டிப்பா எங்கேயுமே போதை மருந்துகள் உள்ளே செல்லாத அளவிற்கு எந்தெந்த வகையில் என்னென்ன மாதிரியான பாசிபிள் ஏரியாஸோ அதில் தான் நம்ம கொஞ்சமா சரி செய்யணும். ஆனால் முழுமையாக சரி செய்யறதுக்கான வேலைகளை தான் தோன்றும். எந்தவித கைதிகளும் முறைகேடாக எதையும் கொண்டு வந்துடக்கூடாது. பவர் ஷட்டவுன் இங்கே கிடையாது. நேரடியாக இதெல்லாம் வந்து நேரடியாக ஹை டென்ஷன் ஆயிருக்கு. பவர் ஷட்டவுன் தான் இன்னும் அவங்களுக்கு என்னென்ன குறைகள் அப்படின்னு சொல்லி ஒரு செக் பண்ணலாம். அது இல்லாமல் உள்ள இருக்க ஆஸ்பத்திரிகள் உள்ள சிறைச்சாலை உள்ள அதுல எந்த வயலேஷனும் இல்லாமல் உள்ள அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் முழுமையாக ஆய்வு. கண்டிப்பாக வரும் காலங்களில் ஒவ்வொன்றும் வந்து நம்ம எந்தெந்த இடத்துலாம் வந்து நம்ம வர்ற பார்வையாளருக்கு சுலபமாக்குமோ அவங்களுக்கு தேவையான சுலபமாகும். அது இல்லாமல் கைதிகளுக்கு உள்ளுக்குள்ள என்ன மாதிரியான பாதுகாப்பு என்னென்ன தேவைகள் இருக்கு, ஓவர்லோடிங் இருக்கக்கூடாது. ஏன்னா இங்க வந்து 1500 பேர் கெப்பாசிட்டினா 1500 பேர் கிட்டத்தட்ட முழுமையாக இதான் அந்த கெப்பாசிட்டி முழுமையாக நிறைய இருக்கு. அது இல்லாமல் நிறைய பேர் ரிமாண்ட் பிரிசனர்ஸ் வந்து அந்த அவங்களுடைய அந்த காலங்களை தாண்டி இருக்கிறாங்க. ஸோ அந்த லிஸ்டையும் இப்போ கேட்டோம். அதை கேட்டுட்டு அதுல தேவையான அவங்களுக்கு லீகல் சப்போர்ட் என்ன, அவங்களுக்கு தேவையான லீகல் சப்போர்ட் லீகல் எடுத்து அவங்களுக்கு வெளியில வர்றதுக்கான லீகல் ப்ரொசீஜர்ஸ் கையால் சுலபமான முறையை லாமினிஸ்ட் வந்து அரேஞ்ச். ஸோ அதுக்கும் வந்து ஏற்கனவே லீகல் எய்டு வந்து இப்போ அந்தந்த கோர்ட்ல இருந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் தனியா ஏதாவது கொடுத்தோம்னா இங்க நிறைய பேர் ரிமாண்ட் பிரிசனர்ஸ் அவங்களுக்கு எந்த சப்போர்ட் இல்லாம அவங்களுக்கு யாரும் வீட்டுல இருந்து சொந்தக்காரங்க இருந்து எந்த உதவி இல்லாம அவங்களுக்கு எந்த வித சப்போர்ட் இல்லாம இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரிமாண்ட் அந்த காலங்களை தாண்டி இருக்கிறவங்க நிறைய அந்த ஸோ இது எல்லா சிறைச்சாலை 13 சென்ட்ரல் பிரிசனுக்கு மற்ற சிறைச்சாலைகளுக்கும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா தொடரா அடுத்த ஒரு சில வாரங்கள் இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கு. ஏன்னா மாடர்னைசேஷன் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் டிஜிட்டலைஸ் பண்ணணும். பார்வையாளர் சிறையில வர்ற ரிமாண்ட் மற்றவர்களையும் டிஜிட்டலைஸ் யார் வர்றாங்க என்னன்னு கட்டாயுது. அது இல்லாமல் இங்க வர்றவங்களுடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸும் இப்போ அவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருக்கு, ஏதாவது இருக்கு என்னன்னு மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு தேவையான அப்பதான் மெடிக்கல் சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்றதுக்கான வழிமுறைகளை ஆராய்ச்சிக்கிட்டு வரோம். வர்ற காலங்களில் ஒவ்வொரு இடத்தையும் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா எந்த தவறுகளும் நடக்கக்கூடாது, சிறைச்சாலைகளில் தவறுகளும் நடக்கக்கூடாது. எந்தவித கைதிகளும் முறைகேடாக எதையும் உள்ள கொண்டு வந்துடக்கூடாது. நிறைய முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா செல்போன் இருக்கு, இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் பல காலங்களாக உள்ள கொண்டு வந்துடக்கூடாது. நிறைய முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா செல்போன் இருக்கு, இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் பல காலங்களாக இருக்கு. ஸோ அதெல்லாம் தடுக்கும் முறைகள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் 700க்கும் மேற்பட்ட பார்வையாளர் வராங்க சிறையில் இருக்கிற ஒவ்வொரு நாள் ரிமாண்டுக்கு வர அவர்களையும் நம்ம கண்காணிக்க வேண்டாம். ஸோ இதெல்லாம் எப்படி செய்யணுன்றதை முழுமையாக ஆராய்ந்துட்டு வரோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதுக்கான பட்ஜெட்களை முதல்வருடைய அனுமதி என்னென்ன மாதிரியான என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் டிஜிட்டலைசேஷன். ஏன்னா இதை வந்து அடுத்த இன்னைக்கு இருக்கிற யுகத்தோட நம்மளும் சேர்ந்து எந்தெந்த இடத்துல மாடர்னைசேஷன் சிசிடிவிகள் அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தை எங்கெங்கெல்லாம் சிசிடிவி பொருத்த வேண்டிய தேவைகள். பவர் ஷட்டவுன் இங்க கிடையாது. ஏன்னா நேரடியாக இங்கெல்லாம் வந்து நேரடியாக இன்னைக்கு வந்து ஹை டென்ஷன் வயர் வந்து பவர் ஷட்டவுன் இல்லாமல் அது இல்லாமல் ஜென்ரேட்டர் வசதிகளும் வந்து கொஞ்சம் பழமையா இருக்குன்னா அது வைக்க வேண்டிய தண்ணிகள் குடிநீர்கள். ஏன்னா 1500 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான குடிநீர் வசதி வேணும். ஆரோ வாட்டர்ல என்னென்ன மாதிரி பண்ணணும். ஸோ இது அனைத்தையும் இன்னைக்கு வந்து மதிப்புரிய சிறைத்துறை ஐஜி அவர்கள் அனைவரும் மற்ற அதிகாரிகள் வந்து ஆய்வு. கண்டிப்பா இதெல்லாம் வர காலங்களில் கொஞ்சமா இதை என்ஹான்ஸ் பண்ண தேவையான நடவடிக்கைகள் ஒரு சில இந்த வர ஆண்டுகளில் குறிக்கோள் அதை கண்டிப்பாக செய்ய வேண்டிய முன்னெடுப்புகளை இப்பயே எடுத்திருக்கு. ஒரு சில வாரங்கள்லேயே அதுக்கான அறிவிப்பும் வரும். அதாவது சிறைத்துறையில் ஸ்கேனிங் ஃபெசிலிட்டி இப்போ எங்கெங்கெல்லாம் ஸ்கேனிங் பண்றதுக்கான இப்போ இந்த மாதிரி போதைப் பொருளை தடுக்கிறதுக்கான போன வாரம் நீங்க சொல்ற ஒரு குற்றச்சாட்டு. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க பழங்கள்ல அவங்க கொடுக்க வேண்டிய பொருட்கள் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்கிரீன் பண்ற அந்த பொருட்களை உள்ள போற பொருட்களை ஸ்கிரீன் பண்றது. ஏன்னா ஒரு நாளைக்கு 700 பேர் வர்றாங்க, 700க்கும் மேற்பட்ட பார்வையாளர் வராங்க. 700க்கும் மேற்பட்ட பார்வையாளர் வந்து அவங்க எல்லாருக்கும் கைதிகளுக்கு வேண்டிய பொருட்கள் ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு தான் ஒரு சில விஷயங்கள் மாற்றலாம். எந்தெல்லாம் ஃப்ரீக்வெண்டா அதாவது சிறைக்கு வந்து இப்போ ஸ்நாக்ஸா இருக்கட்டும், பழங்களா இருக்கும், மற்ற விஷயங்கள் துணிமணிகளா இருக்கும், எதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்டா அடிக்கடி கொடுக்க வேண்டிய விஷயங்களை இங்கேயே இன்னோசா சப்ளை பண்றதுக்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு நாங்கள் ஏன்னா பழங்கள்லாம் வந்து இங்கே உள்ள இருந்தே இருக்கிறதுக்கான வழிமுறைகளை எப்படி செய்யலாம்னு ஆராய்ச்சி வரோம். ஸோ வர காலங்களில் எதெல்லாம் அடிக்கடி கொடுக்க வேண்டிய பொருட்கள் அந்த ஃப்ரீக்வெண்டா கொடுக்குற விஷயங்கள் உள்ள இருந்து இன்னோசாவே உள்ள இருக்கிற சிறையில் இருக்கிற மார்க்கெட் வழியாவே சப்ளை பண்றாங்க. சிறையில நிறைய தொழிற்சாலைகள் வைத்து அவங்க தொழிற்சாலை நிறைய விஷயம் தயாரிச்சு வராங்க. ஸோ அதையும் வெளியில மார்க்கெட் பண்றாங்க. முன்னாடிலாம் வந்து இங்கேயே பிரெட் எல்லாம் பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிறைய வந்து ஹேண்ட்லூம்ல இருந்து நிறைய பெட்ஸ் எல்லாம் தயாரிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்வையிட்டோம். உள்ள தேவையான அதாவது மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த படுக்கை அறையில இருந்து எல்லாமே அவங்க உள்ள இன்னோசாவே தயாரிச்சு வராங்க. அதையும் இப்போ பார்வையிட்டோம். ஸோ இதையும் வந்து வெளியில கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கும் விதமாக. ஏன்னா பல ஆண்டுகளாக கண்டிப்பா வர்ற சில மாதங்கள்ல முதல்வருடைய அட்வைஸ் இதெல்லாம் கண்டிப்பா எங்கேயுமே போதை மருந்துகள் உள்ளே செல்லாத அளவிற்கு எந்தெந்த வகையில் கடந்த 6 மாதங்கள்ல 5 பேர் வந்து இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாமல் மரணம் அடைஞ்சிருக்கு. அதுல அவங்களுடைய
இதை ஹிஸ்டரி மெடிக்கல் ஹிஸ்டரி பாக்குறப்ப எல்லாமே கேன்சர் லெவல்ல, அதாவது உயர் ரக இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கு, உடல் பாதிப்புகள், இப்போ கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, கேன்சர், இந்த மாதிரியான பேஷண்ட் கண்டிப்பா அது சம்பந்தமாக கடந்த வாரமே நான் வந்து டிஜிபி அவர்களோடையும் ஐஜி அவர்களோடையும் நான் வந்து கடந்த வாரமே அதுக்கான ஆய்வு எந்த விதமான, அதாவது டிரான்ஸ்ஃபர்ஸ் தேவையில்லாமல் இனிமேல் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ், அதாவது அலுவல் ரீதியான டிரான்ஸ்ஃபர்ஸ், இது நம்ம இபிலையும் வந்து தேவையில்லாமல் அலுவல் ரீதியான டிரான்ஸ்ஃபர்ஸை நிறுத்த சொல்லியிருக்கு. ஏன்னா இப்போ யாருக்காவது டிரான்ஸ்ஃபர் தேவை, இப்போ ஒரு சில இடத்துல 3 வருடத்துக்கு மேல ஒருவர் இருந்தால் மாற்ற வேண்டும் கட்டாயம், அது மாதிரியான டிரான்ஸ்ஃபர்ஸ் அது இல்லாமல் தேவையில்லாமல் அலுவல் ரீதியான டிரான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திடீர்னு ஒரு இது அது இபிலையும் எலக்ட்ரிசிட்டி போர்ட்லயும் கடந்த வாரத்தோட தேவையில்லாமல் அலுவல் ரீதியாக எந்த டிரான்ஸ்ஃபர் நம்மளே ஒரு வேக்கண்ட் கிரியேட் பண்ணி அதுல பொசிஷன் பண்ணி யாரையாவது ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் செய்ய வேண்டாம். கடந்த வாரம் இபிலையும் வந்து அதை நடைமுறைப்படுத்தி இங்கேயும் வந்து கடந்த வாரம் இல்லையாச்சு. அதாவது ஒரு சில இடத்துல அந்த போஸ்டிங்ல இப்போ 3 வருஷம் இருக்கணும், 4 வருஷம் இருக்கணும், இருந்தாலும் அவங்க மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கண்டிஷன். அதை தவிர்த்து தேவையில்லாமல் ஒருத்தரை வந்து மாற்ற வேண்டிய ஏதாவது பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர், அவர் சரியாக பணியாற்றவில்லை, பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் அதுக்கான நோட் போட்டு ப்ராப்பரா பண்ணலாம். அது இல்லாமல் அலுவல் ரீதியான அந்த டிரான்ஸ்ஃபர்லயே போட்டிருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக அந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி 2 துறைகளுமே சொல்லி, இபிலையும் சிறைத்துறையும் சொல்லி, ஒவ்வொரு இடத்துல சிறைச்சாலை, பழைய சிறைச்சாலை, மதுரை மற்ற சிறைச்சாலை ரொம்ப பழைய சிறைச்சாலை, அதில் உள்ள ஃபெசிலிட்டி வேற. நம்ம இப்போ இங்க சென்ட்ரல் பிரிசன்ல பார்த்து கண்டிப்பா எல்லா இடத்துலயும் என்னென்ன மாதிரியான பாசிபிள் ஏரியாஸோ அதுலதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சரி செய்யணும். ஆனால் முழுமையாக சரி செய்யறதுக்கான வேலைகளை தான் துவங்கிருக்கு. இல்ல ஏதாவது ஸ்பெசிபிக்கா இருந்தா சொல்லலாம். ஏன்னா நீங்க 19 எனக்கே வந்து ஒரு சில ரிப்போர்ட்டர்ஸ் ஃபோன் பண்ணாங்க, சார் இந்த மாதிரி இந்த ஏரியால ஃபுல்லா கரண்ட் இல்ல, ஃபுல்லா இல்லைன்னா எந்த இடம்னு சொன்னாங்கன்னா அவங்களே யோசிச்சுட்டு வந்துட்டு சார் இந்த தெருவில் அப்படின்னு. ஸோ ஒரு சில நீங்க சொல்றப்பே வந்து பொதுவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது. ஸ்பெசிபிக்கா இந்த இடத்துல இந்த மாதிரியான ஊழியர்கள் தப்பா இருக்காங்கன்னு சொன்னா கண்டிப்பாக பொதுமக்களுக்காக தான் மின்சார வாரியம் ஊழியர்களும் அவங்களுடைய 100% பணியாற்றி கடந்த 2 நாட்களாக இரவு பகல் பாகாம பணியாற்றிட்டு வராங்க. சோ அவங்களையும் வந்து கண்டிப்பா எந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா தவறு இருக்குதோ அதை மட்டும் சொல்லுங்க, கண்டிப்பா நடவடிக்கை. இல்ல நேற்று இரவே யாரெல்லாம் இந்த மாதிரியான மெத்தனமாக அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு சில நோக்கங்களோடு இருந்தாங்களோ அவங்க நிறைய பேர் பணிவிட மாற்றம் செய்யப்படுறாங்க. நடவடிக்கை கண்டிப்பாக அதை தவிர்த்து மீதி இருக்கிற அனைவரும் இரவு பகல் பாராமல் வேலை பார்த்து சீக்கிரம் சீரமைக்கும் பணிகள்